சஞ்சய் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையிலிருந்து தனது கிராமத்திற்கு திரும்பியிருந்தான். அதனால் மகிழ்ச்சியோடு பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினான். வழியில் ஆங்காங்கே ஒரு சில மனிதர்கள் மட்டுமே தென்பட்டார்கள். அவர்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். தெரிந்தவர்கள் யாராவது எதிரில் வந்தால் வணக்கம் என்று கூறினான். பேருந்து நிறுத்தத்திலிருந்து வீடு வரை நடந்து செல்ல சுமார் 15 நிமிடங்கள் ஆனது. அவன் வீடு திரும்பிய போது மதியம் 1 மணி ஆகியிருந்தது. அப்போது சஞ்சயின் அம்மா சுமதி, சகோதரி கவிதா மற்றும் அப்பா பிரகாஷ் ஆகியோர் அவனுக்காக காத்திருந்தனர். சஞ்சய் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே அவனது அம்மா சுமதி ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டார். பின் அன்புடன் அவனது தலையை வருடி கொடுத்தார். சஞ்சய் தனது தாய் தந்தையை வணங்கினான். அப்போது அவனது அப்பா பிரகாஷ், சரி சஞ்சய், சீக்கிரம் தயாராகு, பெண் வீட்டார் இதோ வந்து விடுவார்கள். நல்ல வேளை, நீ சரியான நேரத்திற்கு வந்து விட்டாய். அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கவில்லை என்றார். உடனே சஞ்சய் குளியலறைக்கு சென்று கை கால்களை கழுவிவிட்டு உடை மாற்றி கொண்டான். சிறிது நேரத்திலேயே பெண் வீட்டார் அவனது வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வந்திருந்த விருந்தினர்களில் பெண்ணின் பெற்றோர் ரமேஷ் மற்றும் உஷா, அவர்களது மாமா அசோக், சித்தப்பா சுரேஷ் மற்றும் சித்தி லதா என மொத்தம் 5 பேர் வந்திருந்தனர். முதலில் பலவிதமான இனிப்புகள், கார வகைகள் மற்றும் பிஸ்கட்டுகளுடன் சிற்றுண்டி பரிமாறப்பட்டது. பின் டீ அருந்தி கொண்டே பேச்சும் தொடர்ந்தது. உரையாடலுக்கு பிறகு பெண் வீட்டார் கிளம்பும்போது சஞ்சயின் அப்பா, நாங்கள் எப்போது பெண் பார்க்க வரட்டும் என்று கேட்டார். அதற்கு பெண்ணின் அப்பா, உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது வாருங்கள் என்றார். அப்போது பெண்ணின் மாமா அசோக், தம்பி சஞ்சய் இன்றுதான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறான். அதனால் அவனை 2-3 நாட்கள் ஓய்வெடுக்க விடுங்கள். அதன் பிறகு 4வது அல்லது 5வது நாளில் நீங்களும் வாருங்கள். எப்படியும் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றே நீங்கள் வந்து விடுங்கள். சரியாக இருக்கும் அல்லவா என்றார். அதற்கு சஞ்சயின் அப்பா, சரி, அப்படியே செய்யலாம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம் என்றார். திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை சஞ்சய் தனது அம்மா அப்பா மற்றும் மாமா அமித் ஆகியோருடன் பெண்ணின் ஊரான ஆத்தூருக்கு புறப்பட்டான். மதியம் 12 மணிக்கு அவர்கள் பெண்ணின் வீட்டிற்கு சென்றடைந்தனர். முதலில் சிற்றுண்டி மற்றும் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. பிறகு அந்த பெண் டீ எடுத்துக்கொண்டு வந்தாள். சஞ்சய் சில நொடிகள் மட்டுமே அவளது முகத்தை பார்த்தான். அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அப்போது பெண்ணின் மாமா, சஞ்சய் மகனே, நீ ஏதாவது கேட்க விரும்பினால் எங்கள் மகளிடம் கேட்கலாம் என்றார். இதை கேட்ட சஞ்சய், இப்போது நான் என்ன கேட்பது என்று யோசிக்க தொடங்கினான். அப்போது அவனது அப்பா, ஆமாம் மகனே, நீ ஏதாவது கேட்க விரும்பினால் கேள் என்றார். அப்போது சஞ்சய் அந்த பெண்ணிடம், உங்கள் பெயர் என்ன என்று மட்டும் கேட்டான். அதற்கு அந்த பெண், என் பெயர் நேகா என்று பதிலளித்தாள். அதற்கு மேல் சஞ்சய் எதுவும் கேட்கவில்லை. எனவே நேகா அனைவருக்கும் டீ கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள். பிறகு டீ அருந்தி கொண்டே பேச்சு தொடர்ந்தது. நேகா பட்டப்படிப்பு முடித்திருப்பதாக அவளது வீட்டார் கூறினர். சஞ்சய்க்கு முதல் பார்வையிலேயே நேகாவை பிடித்துவிட்டது. சிறிது நேர பேச்சுக்கு பிறகு நேகாவின் மாமா அசோக், தம்பி, நீ சென்னையில் இருக்கிறாயே, அங்கே எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு சஞ்சய், நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்று பதிலளித்தான். உடனே நேகாவின் மாமா அசோக், ஓ, அப்படி என்றால் அது நிரந்தர வேலை இல்லையா என்று கேட்டார். அதற்கு சஞ்சய், இல்லை, இப்போது நிரந்தரம் இல்லை, ஆனால் விரைவில் ஆகிவிடும். நான் அனுபவம் பெற பெற நிறுவனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன். அப்போதுதான் சம்பளமும் உயரும், நல்ல பதவியும் கிடைக்கும் என்றான். அதற்கு மாமா அசோக், ஓ, அப்படியா விஷயம் என்றார். பிறகு அவர், தம்பி, சென்னையில் உனக்கு சொந்த வீடு இருக்கிறதா என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் சஞ்சய் சற்று தயங்கினான். நான் வாடகை வீட்டில் தானே இருக்கிறேன், இதில் என்ன விசேஷம் என்று யோசித்தான். பின்பு அவன் மென்மையான குரலில், இல்லை அங்கிள், நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் என்றான். இதை கேட்டவுடன் நேகாவின் மாமா அசோக்கும் அப்பா ரமேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஓ, அப்படியா என்று அவர்கள் சொன்னபோது அவர்களின் முகத்தில் ஒருவித அதிருப்தி தெரிந்தது. அதன் பிறகு சிறிது நேரம் பேச்சு நடந்தது. அப்போது சஞ்சயின் மாமா அமித் அவன் காதில் மெதுவாக, சொல்லு சஞ்சய், உனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் சொல், மேற்கொண்டு பேசலாம் என்றார். சஞ்சய் மெதுவாக, ஆமாம் மாமா, பிடிச்சிருக்கு என்று கூறி தலையசைத்தான். உடனே அமித் நேகாவின் தந்தையிடமும் மற்றவர்களிடமும், எங்கள் சஞ்சய்க்கு நேகாவை பிடித்துவிட்டது, உங்கள் பதில் என்ன என்று கேட்டார். அதற்கு நேகாவின் மாமா அசோக்,
நாங்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. விரைவில் எங்கள் பதிலை சொல்கிறோம் என்றார். நேகாவின் அப்பா ரமேஷின் முகம் எதையும் காட்டிக் கொடுக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்று புரியவில்லை. பிறகு சஞ்சயும் அவன் குடும்பத்தாரும் விடைபெற்று கொண்டு சேலத்திற்கு திரும்பினர். வீட்டிற்கு வந்ததும் சஞ்சய் சென்னைக்கு திரும்ப வேண்டியிருந்தது. அவனது 7 நாள் விடுமுறையில் 3 நாட்கள் மட்டுமே மீதம் இருந்தன. அந்த 3 நாட்களை அவன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கழித்தான். 7 நாட்களுக்கு பிறகு சஞ்சய் மாலை நேர வண்டியில் சென்னைக்கு புறப்பட்டான். சென்னை சென்றடைந்ததும் அவன் தன் வேலைகளில் மூழ்கினான். அங்கே சஞ்சயின் பெற்றோர் நேகா வீட்டாரிடமிருந்து பதிலுக்காக காத்திருந்தனர். ஆனால் 15 நாட்கள் கடந்தும் அவர்களிடமிருந்து எந்த அழைப்போ அல்லது தகவலோ வரவில்லை. இந்த செய்தி சஞ்சய்க்கு தெரிந்ததும் அவன் ஏமாற்றம் அடைந்தான். அவனது பெற்றோர் சுமதியும் பிரகாஷும் கவலை அடைந்தனர். நேகா வீட்டார் ஏன் இன்னும் பதில் சொல்லவில்லை என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் இந்த திருமணத்தை மறுக்கிறார்கள் என்பது பிரகாஷிற்கு ஓரளவுக்கு புரிந்தது. ஆனால் ஏன்? இந்த கேள்வி அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. முழுதாக 20 நாட்களுக்கு பிறகு சஞ்சயின் மாமா அமித் அவனுக்கு ஃபோன் செய்தார். அவர் வழக்கமாக நலம் விசாரிக்க ஃபோன் செய்வதுண்டு. சஞ்சய் ஃபோனை எடுத்தான். அவனது மாமா அமித், எப்படி இருக்கிறாய் சஞ்சய் என்று கேட்டார். சஞ்சய், நான் நன்றாக இருக்கிறேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று பதிலளித்தான். அதற்கு மாமா, நானும் நலம் சஞ்சய். கேள், நேகா வீட்டார் தங்கள் முடிவை சொல்லிவிட்டார்கள் என்றார். இதை கேட்டவுடன் சஞ்சய் பதற்றத்துடன், அவர்கள் என்ன சொன்னார்கள் மாமா என்று கேட்டான். அதற்கு அவர், சஞ்சய், எனக்கு விரிவாக எதுவும் தெரியவில்லை. உன் அப்பாவிடம் அவர்கள் மறுப்பதாக மட்டும் சொன்னார்கள். ஆனால் நீ கவலைப்படாதே, அதிகம் யோசிக்காதே, நாங்கள் உனக்கு இதைவிட நல்ல பெண்ணாக பார்ப்போம் என்றார். அப்போது சஞ்சய், மாமா, அவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அதற்கு மாமா, சஞ்சய், எனக்கு முழுமையாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னதிலிருந்து கொஞ்சம் கேள்விப்பட்டேன். நீ சென்னையில் இருப்பது சரி, ஆனால் உனக்கென்று சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சொந்த வீடு இல்லாமல் தங்கள் பெண்ணை தரமாட்டார்களாம் என்றார். இதை கேட்ட சஞ்சயின் இதயம் உடைந்து போனது. அவன் மெதுவான குரலில், சரி மாமா, நான் ஃபோனை வைக்கிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தான். 3 நாட்களுக்கு பிறகு திடீரென்று சஞ்சயின் ஃபேஸ்புக் பக்கத்தில் நேகாவிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அவள் ஹாய் என்று அனுப்பியிருந்தாள். சஞ்சய் அவளது ப்ரொஃபைலை பார்த்தபோது நேகா அவனுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருப்பதை கண்டான். இவன் பெண் பார்க்க சென்ற அதே நேகா தான் அவள். அவளது குடும்பத்தினர் வரனை மறுத்த பிறகும் அவளை முன்வந்து ஃபேஸ்புக்கில் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருந்தது சஞ்சயை சிந்திக்க வைத்தது. பெண் வீட்டார் மறுத்து விட்டார்களே, அப்புறம் ஏன் நேகா எனக்கு மெசேஜ் செய்கிறார் என்று அவன் குழம்பினான். அவனது மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தன. இருந்தாலும் அவன் பதிலுக்கு ஹாய் என்று அனுப்பினான். பிறகு சிறிது நேரம் பேசிக்கொண்டனர். நேகா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். சஞ்சய், நான் நலம், நீ எப்படி இருக்கிறாய் என்றான். நேகா, நானும் நலம் என்றாள். அப்போது சாதாரணமாகத்தான் பேசிக்கொண்டார்கள். முக்கியமான விஷயத்தை பற்றி யாரும் பேசவில்லை. இதற்கிடையில் சென்னையில் சொந்த வீடு இல்லாத காரணத்தால் சஞ்சய்க்கு பெண் தர நேகா வீட்டார் மறுத்துவிட்டது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு தெரிந்துவிட்டது. இதனால் மனமுடைந்த சஞ்சயின் அப்பா பிரகாஷ் மகனுக்கு ஃபோன் செய்து, சஞ்சய் மகனே, இப்படியே போனால் சரியாக வராது. அதனால் நீ ஒன்று செய், முதலில் சென்னையில் ஒரு சிறிய வீடு வாங்கு. ஒரு சிறிய பிளாட் என்றாலும் பரவாயில்லை, அதற்கு நான் உனக்கு உதவுகிறேன். தேவைப்பட்டால் நம்முடைய 2 ஏக்கர் நிலத்தை விற்று விடுகிறேன். அங்கே நீயும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கொள் அல்லது லோன் வாங்கிக்கொள் என்றார். சஞ்சயும் அப்பாவின் கருத்தை ஏற்றுக்கொண்டான். பிறகு அவன் ஒரு ஏஜெண்டை அணுகி சென்னையில் ஒரு சிறிய வீட்டை தேடத் தொடங்கினான். அந்த ஏஜெண்ட் ஒரு வீட்டை கண்டுபிடித்து உடனே அதன் முகவரியை சஞ்சயிடம் கொடுத்தார். சஞ்சய் அந்த வீட்டை பார்க்க சென்றான். அந்த வீடு மிக நன்றாக இருந்தது. அது ஒரு 2 மாடி வீடு. அதன் தரைத்தளம் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அந்த வீட்டின் மேல்தளம் விற்பனைக்கு இருந்தது. அது சஞ்சய்க்கு மிகவும் பிடித்து போனது. அவன் தன் அப்பாவிடம் பேசினான். அப்பா விரைவாக 2 ஏக்கர் நிலத்தை விற்று பணத்தை சேர்த்தார். சஞ்சயிடமும் சில லட்சங்கள் இருந்தன. எல்லா பணத்தையும் திரட்டி சஞ்சய் சென்னையில் அந்த வீட்டை வாங்கினான். சில நாட்களிலேயே சஞ்சய் தன் பெற்றோர், சகோதரி மற்றும் மாமாவுடன் அந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தான். முதலில் வீட்டில் ஒரு சிறிய பூஜை நடந்தது. அந்த வீடு சற்று சிறியதுதான், ஆனால் மிகவும் அழகாக இருந்தது. அதில் ஒரு சிறிய வரவேற்பறை, ஒரு அறை மற்றும் சமையலறை மட்டுமே இருந்தன. ஆனாலும் சொந்த வீட்டில் வசிப்பதின் சுகமே தனிதான்.
அந்த வீட்டை சுற்றி உயர்ந்த கட்டிடங்கள் இருந்தன. இடதுபுறத்தில் ஒரு பெரிய பங்களா இருந்தது. அது யாரோ ஒரு செல்வந்தருக்கு சொந்தமானது போல தெரிந்தது. சஞ்சய் அந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து கவனித்ததில் அந்த பங்களாவில் ஒரே ஒரு மனிதர் மட்டுமே வசிப்பதாக தெரிந்தது. எப்போதாவது யாராவது சுத்தம் செய்ய வருவார்கள், அவ்வளவுதான். ஒரு மாலை நேரத்தில் சஞ்சய் உணவு அருந்திவிட்டு தனது பால்கனியில் அமர்ந்திருந்தான். கடந்த 4-5 நாட்களாக அவன் ஃபேஸ்புக் பார்க்கவில்லை என்பதால் அதை திறந்து பார்த்தான். அங்கே நேகாவிடமிருந்து 2-3 செய்திகள் வந்திருந்தன. ஹாய், ஹலோ என்றும் கூடவே உன்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றும் அவள் எழுதியிருந்தாள். நேகாவின் செய்தியை பார்த்தவுடன் சஞ்சய், மன்னிக்கவும், நான் சில வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் செய்தியை பார்க்கவில்லை. இப்போது சொல், என்ன சொல்ல வேண்டும் என்று பதிலளித்தான். நேகா அப்போது ஆன்லைனில் தான் இருந்தாள். எனவே ஒரு நிமிடத்திலேயே அவளிடமிருந்து பதில் வந்தது. பரவாயில்லை, பதிலளித்ததற்கு நன்றி. உடனே சஞ்சய், சொல்லு நேகா, என்ன விஷயம் என்று எழுதினான். அதற்கு நேகா வெளிப்படையாக, என் அப்பா நம் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என்று எழுதினாள். இதை கேட்டு சஞ்சய் திகைத்து போனான். என்ன பதில் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. எனவே சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். அப்போது நேகா ஏதாவது சொல்லேன் என்று எழுதினாள். அதற்கு சஞ்சய், ஆமாம், நீ என் மனதில் உள்ளதையே சொல்லிவிட்டாய். எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது. ஆனால் இப்போது என்ன செய்வது? உன் வீட்டார்தான் மறுத்து விட்டார்களே என்று பதிலளித்தான். இருவரும் சிறிது நேரம் செய்திகள் மூலம் பேசிக் கொண்டிருந்தனர். பிறகு சஞ்சய்க்கு உறக்கம் வரத் தொடங்கியது. எனவே அவன் நேகாவிற்கு குட் நைட் சொல்லிவிட்டு உறங்கினான். இரவு 2 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வர கழிவறைக்கு சென்றான். அங்கிருந்து திரும்பும்போது தற்செயலாக ஜன்னல் வழியாக பக்கத்து பங்களாவை பார்த்தான். அப்போது பங்களாவின் கேட் வழியாக சிலர் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர். அவர்கள் பங்களாவிற்குள் சென்று ஜன்னல் வழியாக வீட்டிற்குள் புகுந்தனர். பிறகு அவர்கள் விளக்குகளை போட்டனர். சஞ்சய்க்கு அங்கு நடப்பவை அனைத்தும் தெரிந்தது. சிறிது நேரத்தில் அங்கிருந்து அலறல் சத்தம் கேட்டது. பிறகு 7-8 பேர் வெளியே வந்தனர். அவர்களுடன் அந்த பங்களாவின் உரிமையாளரான மகேஷ் என்பவரும் இருந்தார். அவருக்கு சுமார் 50 முதல் 55 வயது இருக்கும். இதை பார்த்த சஞ்சய்க்கு அவர்களுக்குள் ஏதோ சண்டை நடப்பதாக தோன்றியது. ஏனென்றால் அவர்கள் சிறிது நேரம் மகேஷிடம் சத்தமிட்டு கொண்டே இருந்தனர். பிறகு அங்கிருந்து சென்றனர். மகேஷ் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார். சிறிது நேரம் கழித்து அவர் கதவை மூடினார். வீட்டின் விளக்குகளை அணைத்துவிட்டு உள்ளே சென்றார். சஞ்சய் அப்போதும் பால்கனியின் மூலையில் தான் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். விளக்குகள் அணைக்கப்பட்ட பிறகு அவனும் தன் அறைக்கு திரும்பி உறங்கினான். இதற்கு ஒரு நாள் கழித்து காலை நேரத்தில் சஞ்சய் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அப்போது அன்று இரவு வந்த அதே நபர்கள் மீண்டும் பங்களாவிற்கு வந்தனர். மகேஷ் பங்களாவிற்கு வெளியே இருந்த தோட்டத்தில் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். முன்னால் இருந்த மேஜை மீது கால்களை நீட்டி வைத்திருந்தார். அந்த ஆட்கள் வந்து அவரிடம் பேசத் தொடங்கினர். இந்த முறை சஞ்சய்க்கு அவர்கள் பேசும் சத்தம் கேட்டது. மகேஷ் அவர்களிடம், நான் தான் சொன்னேன் அல்லவா, உங்கள் தலைவரிடம் சொல்லிவிடுங்கள், நான் விரைவில் எல்லா பணத்தையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தார். அடியாட்கள் போல தெரிந்த அவர்கள் உடனே, சீக்கிரம் கொடுத்துவிடு, இன்னும் 2 நாட்களில் வட்டியும் முழு தொகையும் கொடுக்கவில்லை என்றால் உன் கதையை முடித்துவிட சொல்லி தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் என்று மிரட்டினர். அந்த அடியாட்களின் கையில் கத்தி இருப்பதையும் சஞ்சய் கவனித்தான். அதிகமாக பேசி கொண்டிருந்தவன் தான் அவர்களின் தலைவனாக இருக்க வேண்டும். அவர்கள் மகேஷை இன்னும் பலவாறு திட்டி மிரட்டிவிட்டு சென்றனர். அவர்கள் சென்ற பிறகு மகேஷ் மிகவும் கலக்கமடைந்தவராக தெரிந்தார். அவர் தரையில் விழுந்து கிடந்த கைக்கோட்டையை எடுத்து தன் நெற்றி வியர்வையை துடைக்கத் தொடங்கினார். இவ்வளவு பெரிய பங்களா இருப்பதால் மகேஷ் ஒரு பெரிய செல்வந்தர் என்று சஞ்சய் முதலில் நினைத்திருந்தான். ஆனால் இப்போது இந்த அடியாட்கள் அவரை தொந்தரவு செய்து பணம் கேட்பதை பார்த்தபோது மகேஷ் ஏதோ தவறான வேலை செய்கிறாரோ என்று சஞ்சய் யோசிக்க தொடங்கினான். ஏனெனில் அவர் சரியான பாதையில் இருந்திருந்தால் காவல்துறைக்கு சென்றிருக்கலாம். அதனால் நிச்சயம் அவர் பக்கம்தான் ஏதோ தவறு இருக்கும் என்று நினைத்தான். எப்படியோ சஞ்சய் இந்த விஷயத்தை புறக்கணித்துவிட்டு வேலைக்கு செல்ல தயாரானான். உடை அணிந்து நிறுவனத்திற்கு புறப்பட்டான். மதியம் அலுவலகத்தில் இருந்தபோது மீண்டும் நேகாவிடமிருந்து ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வந்தது. இப்போது நேகா அவனுக்கு தினமும் மெசேஜ் செய்ய தொடங்கியிருந்தாள். அவள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள். சஞ்சு அப்போதுதான் சாப்பிட்டு முடித்திருந்தான். எனவே ஆம், சாப்பிட்டு விட்டேன், நீ சாப்பிட்டாயா என்று பதிலளித்தான். நேகா நானும் சாப்பிட்டு விட்டேன் என்று எழுதினாள்.
பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டனர். நேகாவிற்கு சஞ்சயை பிடித்திருப்பதாக அவள் ஏற்கனவே சொல்லியிருந்தாள். ஆனால் தன் பெற்றோரின் சம்மதம் இல்லாததால் அவளால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது. பிறகு சஞ்சய் மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பினான். உணவு அருந்திவிட்டு உறங்க தயாரானான். ஆனால் இப்போது அவனது கவனம் மீண்டும் மீண்டும் பக்கத்து பங்களா மற்றும் மகேஷின் பக்கமே சென்றது. அவன் எதையோ பார்க்க முயன்று கொண்டிருந்தான். மகேஷ் எங்கேனும் தென்படுகிறாரா என்று சஞ்சய் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது நேகாவிடமிருந்து ஃபேஸ்புக் மெசேஜ் வந்தது. அவள் ஹாய் என்று அனுப்பியிருந்தாள். சஞ்சயும் ஹாய் என்று பதிலளித்தான். பிறகு நேகா, உன் ஃபோன் நம்பரை அனுப்பு, நான் உன்னிடம் ஃபோனில் பேச வேண்டும் என்று கேட்டாள். சஞ்சய் அதிகம் யோசிக்காமல் தன் நம்பரை அனுப்பினான். ஏனென்றால் நேகா என்ன சொல்லப் போகிறாள் என்று அவனுக்கும் தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. நம்பர் அனுப்பிய ஒரு நிமிடத்திலேயே நேகாவின் அழைப்பு வந்தது. நேகா மிகவும் அழகானவள். ஆனால் அவள் தன் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று சஞ்சய் நினைத்தான். அதனால் அவளுடன் நெருக்கத்தை அதிகம் வளர்த்து கொள்ளக்கூடாது என்று எண்ணியபடியே அவன் ஃபோனை எடுத்து ஹலோ என்றான். அங்கிருந்து நேகாவும் ஹலோ என்றாள். அவளுடைய குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. அவள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்க சஞ்சய் நான் நலம், நீ எப்படி இருக்கிறாய் என்றான். அதற்கு நேகா நானும் நலம் என்று பதிலளித்தாள். பிறகு அவள் தொடர்ந்தாள். சஞ்சய், நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். சஞ்சய் சொல்லு என்றான். நேகா சொன்னால், சஞ்சய், என் அம்மா அப்பா திருமணத்திற்கு மறுப்பு சொல்லிவிட்டார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. நேகாவின் இந்த வெளிப்படையான பேச்சை கேட்டு சஞ்சய் திகைத்து போனான். அவன் சிறிது நேரம் அமைதியாக இருக்கவே நேகா என்ன ஆச்சு என்று கேட்டாள். சஞ்சய் ஒன்றுமில்லை, நீ என் மனதில் உள்ளதையே சொல்லிவிட்டாய். எனக்கும் உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என்றான். எனக்கும் உன்னை பிடித்திருக்கிறது, ஆனால் உன் வீட்டார் தான் மறுத்துவிட்டார்களே. இப்போது நான் என்ன செய்ய முடியும்? சென்னையில் எனக்கு சொந்த வீடு இல்லை என்பதுதானே அவர்களின் குறையாக இருந்தது. ஆனால் இப்போது நான் சென்னையில் சொந்த வீடு வாங்கிவிட்டேன். இந்த விஷயத்தை என் மாமா உன் அப்பாவிடம் சொன்னார். அப்படியும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றான் சஞ்சய். அதற்கு நேகா, சஞ்சய், நான் இன்னொன்றும் சொல்ல வேண்டும் என்றாள். சஞ்சய் சொல்லு என்றான். நேகா சொன்னால், சஞ்சய், நீ எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறாய். என் வீட்டார் சம்மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இதை கேட்டு சஞ்சய் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன பேசுகிறாய் நேகா என்று கேட்டான். உனக்கு என்ன ஆகிவிட்டது நேகா? புத்தி சரியாகத்தானே இருக்கிறது என்று கேட்டான். ஏனென்றால் நேகா இப்படி ஏதாவது சொல்லுவாள் என்று அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நேகா மீண்டும் சொன்னாள், சஞ்சய், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். தயவு செய்து என் பேச்சை கேள். நாம் இருவரும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொள்வோம். இதை கேட்டு சஞ்சய், நேகா, என்ன சொல்கிறாய்? நமக்கு அறிமுகமாகி 5 நாட்கள் தான் ஆகிறது. ஆனால் உன் பெற்றோரை நீ பிறந்ததிலிருந்தே அறிவாய். உனக்கு என்மேல் இருப்பது வெறும் ஈர்ப்பு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் நாம் இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. ஒருவேளை உனக்கு என்னை நிஜமாகவே பிடித்திருந்தால் எப்படியாவது உன் பெற்றோரை சம்மதிக்க வை. நாம் முறைப்படி திருமணம் செய்து கொள்வோம். அதுதான் சரியான வழி என்றான். அதற்கு நேகா உடனே, சஞ்சய், தயவு செய்து புரிந்து கொள். நான் அம்மாவையும் அப்பாவையும் சம்மதிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. இதற்கு மேல் என்னால் அவர்களிடம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் நாம் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்து கொண்டால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது. அதனால் சஞ்சய், கொஞ்சம் யோசித்து உன் முடிவை சொல் என்றாள். சஞ்சய் அதற்கு உடனே பதிலளித்தான். நேகா, இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். உனக்கு உண்மையிலேயே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உன் அம்மா அப்பாவின் சம்மதத்தை பெறு. பிறகு நாம் அனைவரின் ஆசீர்வாதத்துடனும் திருமணம் செய்து கொள்வோம். ஏனென்றால் ஓடிப்போவது எனக்கு தவறாக படுகிறது. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். இவ்வளவு கூறிவிட்டு சஞ்சய் இணைப்பை துண்டித்தான். சஞ்சய் மிகவும் திகைத்து போயிருந்தான். நேகா இப்படி ஒரு முடிவை சொல்வாள் என்று அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த பெண் என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? ஆனால் நான் அப்படி எதையும் செய்ய மாட்டேன். அதிர்ஷ்டம் இருந்தால் நேகா எனக்கு கிடைப்பாள், இல்லை என்றால் இல்லை. ஆனால் ஓடிப்போவது என்பது என்னால் முடியாத காரியம். சஞ்சய்க்கு நேகாவின் அந்த முடிவு சற்றும் பிடிக்கவில்லை. பிறகு அவன் யோசித்தான். நேகாவின் பெற்றோர் அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டுகள் அவள் மீது அன்பு பொழிந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும். எப்படியும் எங்களுக்குள் அறிமுகமாகி சில நாட்கள் தானே ஆகிறது. அதற்குள் எனக்காக தன் பெற்றோரை விட்டு வர அவள் துணிந்து விட்டது தவறு. சில நாட்களே பழகிய ஆணுக்காகவோ பெண்ணுக்காகவோ
பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் ஓடி போவது சரியான வழி அல்ல என்று சஞ்சய் மனதிற்குள் உறுதி பூண்டான். காதல் உண்மையானது என்றால் பெற்றோரை சம்மதிக்க வைக்கத்தான் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் பெற்றோர் எப்போதும் தன் பிள்ளைகளின் நலத்தையே விரும்புவார்கள். எனவே அவர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்வதே சரியானது. இருந்தாலும் நேகாவின் பேச்சு சஞ்சயின் மனதை கலைத்துவிட்டது. அதனால் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. நள்ளிரவு கடந்தும் அவனது கண்கள் சொருகவில்லை. அன்று இரவு முழுவதையும் அவன் விழித்தே கழித்தான். இறுதியாக காலை 8 மணிக்கு குளித்துவிட்டு சிற்றுண்டி முடித்து வேலைக்கு சென்றான். ஆனால் தூக்கமின்மையால் அவனது உடல் மிகவும் சோர்வடைந்திருந்தது. வேலையில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. எனவே மதியம் 2 மணிக்கே விடுப்பு எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். வரும் வழியிலேயே உணவை பார்சல் வாங்கி கொண்டான். வீட்டிற்கு வந்து வயிறார உண்டுவிட்டு உறங்கினான். பிறகு இரவு 9 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வந்ததும் முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்று பால்கனிக்கு சென்று லேப்டாப்பில் வேலை செய்ய தொடங்கினான். போதுமான உறக்கம் கிடைத்ததால் மீதமிருந்த வேலைகளை முடிக்க அவன் எண்ணினான். அன்று இரவு 10 மணி அளவில் பக்கத்து பங்களாவிலிருந்து சில சத்தங்கள் வர தொடங்கின. அந்த அடியாட்கள் மீண்டும் பங்களாவிற்குள் நுழைந்திருக்க வேண்டும். ஒரு அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த பங்களாவின் பெரிய ஜன்னல்கள் வழியாக உள்ளே நடப்பவை அனைத்தும் நன்றாக தெரிந்தன. அந்த அடியாட்கள் மகேஷிடம் அத்துமீறி நடந்து கொள்வதை சஞ்சய் பார்த்தான். இன்று அவர்களுடன் ஒரு புதிய மனிதரும் வந்திருந்தார். அவர் மற்றவர்களைப் போல தெரியவில்லை. படித்தவர் போலவும் கண்ணியமானவர் போலவும் இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அடியாட்கள் மகேஷை பிடித்து பங்களாவின் பின்புறம் அழைத்து சென்றனர். சஞ்சயின் கழிவறை ஜன்னல் வழியாக அந்த காட்சி மங்கலாக தெரிந்தது. அங்கே அவர்கள் மகேஷை ஒரு நாற்காலியில் அமர வைத்து மிரட்டினர். ஓர் அடியால், எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டன, நீ இன்னும் வட்டியை கட்டவில்லை, எல்லா தவணைகளும் பாக்கியிருக்கின்றன, இப்போது பணம் தராவிட்டால் உன்னை தீர்த்து கட்டி விடுவோம் என்றான். அவர்களுக்கு முன்னால் அந்த படித்த மனிதர் அமர்ந்திருந்தார். அப்போது அடியாட்களின் தலைவன், பார், இப்போது தலைவர் நேரில் வந்திருக்கிறார், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு, இல்லை என்றால் உன் கதையை முடித்து விடுவோம் என்று மிரட்டினர். அதற்கு மகேஷ் ஆத்திரத்துடன், உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்களடா பாரதேசிகளா, இனி நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று பதிலளித்தார். இதை கேட்டதும் அடியாட்கள் இன்னும் ஆத்திரமடைந்தனர். அப்போது கண்ணியமான தோற்றத்தில் இருந்த அந்த தலைவர் தன் பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கியை எடுத்து நேரடியாக மகேஷின் மார்பில் சுட்டார். அடுத்த சில நொடிகளிலேயே மகேஷின் உயிர் பிரிந்தது. பிறகு அவரை அங்கேயே விட்டுவிட்டு அந்த ஆட்கள் அனைவரும் சில நிமிடங்களில் அங்கிருந்து தப்பி ஓடினர். மார்பில் குண்டு பாய்ந்ததால் மகேஷ் அந்த நாற்காலிலேயே பிணமாக சாய்ந்தார். இந்த காட்சியை கண்ட சஞ்சயின் மூச்சே நின்று விட்டது போல் இருந்தது. ஏனென்றால் முதல் முறையாக இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை நேரில் பார்த்ததால் அவன் மிகவும் பயந்து போனான். உடனே காவல்துறைக்கு ஃபோன் செய்யலாமா என்று அவன் நினைத்தான். ஆனால் பிறகு தேவையில்லாத வம்பில் நாம் ஏன் சிக்க வேண்டும் என்று எண்ணினான். உடனே வீட்டின் எல்லா விளக்குகளையும் அணைத்தான். கதவு மற்றும் ஜன்னல்களை நன்றாக மூடிவிட்டு படுக்கையில் படுத்து உறங்க முயன்றான். ஆனால் அவனுக்கு எப்படி உறக்கம் வரும்? அடுத்த நாள் காலை 8 மணிக்கு பக்கத்து பங்களாவின் முன்னால் போலீஸ் வண்டிகள் வந்து நின்றன. விசாரணை தொடங்கியது. மகேஷ் ஒரு பெரிய தொழிலதிபர் என்பது அப்போதுதான் தெரிந்தது. எனவே அவரது கொலை செய்தி செய்திகளில் காட்டு தீயாக பரவியது. ஆனால் போலீசாருக்கு கொலையை பற்றி இன்னும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நகரின் மற்ற தொழிலதிபர்கள் மகேஷிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். இது நகரம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் நாம் தலையிடக்கூடாது என்பதில் சஞ்சய் உறுதியாக இருந்தான். எனவே அவன் தன் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கினான். சிறிது நேரத்தில் வேலைக்கு புறப்பட்டான். மாலையில் அவன் திரும்பிய போதும் போலீசார் அந்த பங்களாவை சுற்றி தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பகுதி முழுவதையும் போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருந்தனர். அடுத்த நாள் போலீசார் சஞ்சயின் வீட்டிற்கும் வந்து விசாரணை நடத்தினர். ஒரு போலீஸ்காரர், தம்பி, நீ ஏதாவது பார்த்தாயா? இந்த சம்பவத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? சந்தேகப்படும்படியாக ஏதாவது நடந்ததா என்று கேட்டார். பக்கத்து வீட்டு தொழிலதிபர் மகேஷை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வழக்கிற்கு உதவியாக இருக்கும்படி ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று கேட்டனர். அதற்கு சஞ்சய், சார், எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறி முற்றிலும் மறுத்துவிட்டான். விசாரணை தொடங்கி 1 மாதம் கடந்துவிட்டது. ஆனால் போலீசாருக்கு கொலை குறித்து எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் நேகாவிடம் இருந்து எப்போதாவது அழைப்புகள் வரும். ஆனால் சஞ்சய் அவளிடம் பேசுவதை தவிர்த்து வந்தான். ஏனென்றால்
ஓடி போய் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற நேகாவின் எண்ணம் அவனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. நேகாவிற்கு உண்மையில் என்னை பிடித்திருந்தால் அவள் தன் பெற்றோரை சம்மதிக்க வைக்க வேண்டும். ஓடி போவது முறையல்ல என்று அவன் நினைத்தான். ஓடி போவது சரியான வழி அல்ல என்று சஞ்சய் நேகாவிற்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான். ஒரு நாள் சஞ்சய் அலுவலகத்திற்கு செல்ல பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறினான். அந்த பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. எனவே அவன் ஒரு கம்பியை பிடித்து கொண்டு நின்றான். சில நிமிடங்களிலேயே அவனுக்கு அருகில் இருந்த இருக்கை காலியானது. அங்கே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் சஞ்சயை பார்த்து அமரும்படி சைகை காட்டினாள். சஞ்சய் உடனே அமர்ந்து தேங்க்யூ சொன்னான். அடுத்த நிறுத்தத்தில் பலர் இறங்கினர். 20 நிமிடங்களுக்கு பிறகு சஞ்சயின் நிறுத்தம் வந்தது. அவன் இறங்கத் தொடங்கினான். அப்போது அவனது அருகில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணும் அவனுடன் இறங்கினாள். சஞ்சய் இறங்கிய இடத்திலிருந்து அவனது அலுவலகம் அருகிலேயே இருந்ததால் அவன் வேலைக்கு சென்றான். மாலை 6 மணிக்கு வேலை முடிந்ததும் மீண்டும் அதே பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தான். அப்போது காலையில் பார்த்த அதே பெண் அங்கிருப்பதை கவனித்தான். பேருந்து வந்ததும் இருவரும் ஒன்றாக ஏறினர். இந்த முறை சில இருக்கைகள் காலியாக இருந்தன. சஞ்சய் ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்தான். அந்த பெண்ணும் அவனுக்கு பின்னால் வந்து அருகிலேயே அமர்ந்தாள். அமரும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது அந்த பெண் மெலிதாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையை பார்த்ததும் சஞ்சயும் லேசாக சிரித்தான். பொதுவாக சஞ்சய் பெண்களுக்கு அருகில் அமர்ந்து பழகியதில்லை. அதனால் அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பதும் அல்லது மொபைலில் ஏதாவது செய்வதுமாக இருந்தான். 20-25 நிமிடங்கள் இப்படியே கடந்தன. அவனது நிறுத்தம் வந்ததும் இருவரும் இறங்கினர். சஞ்சய் தன் வீட்டை நோக்கி நடந்தான். அப்போது அந்த பெண் வேகமாக நடந்து சஞ்சய்க்கு முன்னால் சென்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு அவள் ஒரு சந்தில் திரும்பி அடுத்த காலனி பக்கமாக சென்றாள். சஞ்சயும் தன் வீட்டிற்கு சென்றான். அவன் வீட்டின் மேல்தளத்தில் வசித்து வந்தான். தரைதளம் பூட்டியே இருந்தது. ஏனென்றால் அதை வாங்கியவர் வெளிநாட்டில் இருந்தார். வீட்டிற்குள் நுழைந்ததும் சஞ்சய் முதலில் பக்கத்து பங்களாவை பார்த்தான். அங்கே சில போலீசார் உலவி கொண்டிருந்தனர். இது இப்போது அவனுக்கு பழகி போன ஒன்றாக மாறிவிட்டது. பிறகு அவன் உணவு உண்டுவிட்டு உறங்கினான். மறுநாள் காலையில் சஞ்சய் எப்போதும் போல அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆனால் இப்போது அந்த பெண்ணை அவன் தினமும் பேருந்தில் பார்க்க தொடங்கினான். அது மட்டும் இல்லாமல் இருவரும் ஒரே நிறுத்தத்தில் ஏறி இறங்கினர். ஒரு நாள் மாலை 6 மணிக்கு சஞ்சய் வேலை முடிந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தான். பேருந்து வந்ததும் அதில் ஏறினான். அந்த பெண்ணும் அவனுடன் ஏறினாள். அவள் சஞ்சயின் அதே வயதுடையவளாக தெரிந்தாள். ஆனால் புடவை அணிந்திருந்தாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் சஞ்சயின் கவனிப்பு அடிக்கடி அவள் பக்கம் சென்றது. இப்போது பேருந்தில் ஏறும்போது சஞ்சயின் கண்கள் அந்த பெண்ணை தேடத் தொடங்கின. இந்த முறையும் பேருந்தில் அந்த பெண்ணின் அருகிலேயே சஞ்சய் அமர்ந்தான். அந்த பெண் ஜன்னல் ஓரத்திலும் சஞ்சய் அவளுக்கு அருகிலும் அமர்ந்திருந்தனர். அப்போது அந்த பெண் இயல்பாக, நீ எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய், இங்கே பஜாஜ் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் என்று பதிலளித்தான். அதற்கு அவள், ஓ அப்படியா என்றாள். பிறகு சஞ்சய், நீ எங்கே வேலை செய்கிறாய் என்று கேட்க அவள் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதாக கூறினாள். அதன் பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசினர். அவர்கள் நிறுத்தம் வந்ததும் இருவரும் இறங்கினர். நடந்து செல்லும்போது அந்த பெண், நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய், இங்கே காளி கோவில் அருகில் என்றான். அவள், நானும் இங்கேதான் வசிக்கிறேன், 13வது தெருவில். சரி, இடது பக்கம் திரும்பு என்றாள். சஞ்சயும் இடது பக்கம் திரும்பி நடந்தான். அந்த பெண் தன் தெருவிற்குள் சென்றாள். சஞ்சய் தன் வீட்டிற்கு சென்றான். ஆனால் இப்போது அந்த பெண்ணின் முகம் சஞ்சயின் மனதில் வட்டமிட தொடங்கியது. அவளிடம் ஒரு தனி வசீகரம் இருந்தது. இன்றுதான் அவள் சஞ்சயிடம் முதல் முறையாக பேசினாள். அவளது இனிமையான குரல் சஞ்சயின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவளது ஆளுமையும் வித்தியாசமாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் சஞ்சய் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு பேருந்தில் ஏறிய போது அந்த பெண்ணும் அதே பேருந்தில் இருந்தாள். ஆனால் அன்று இருக்கைகள் வேறு வேறாக இருந்ததால் அவர்களால் பேச முடியவில்லை. இருவரும் பேருந்தில் இருந்து இறங்கினர். இறங்கும்போது அந்த பெண் சஞ்சயை பார்த்து புன்னகைக்க பதிலுக்கு சஞ்சயும் மெலிதாக புன்னகைத்தான். அப்போது அந்த பெண், எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய், நான் நன்றாக இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாய் என்று பதிலளித்தான். அதற்கு அந்த பெண், நானும் மிக நலம். சரி, மாலையில் சந்திப்போம்.
அப்போது பேசலாம் என்றாள். சஞ்சயும் சரி என்று சொல்ல இருவரும் தங்கள் வழியில் பிரிந்து சென்றனர். மாலை 6 மணிக்கு அலுவலகம் முடிந்ததும் பேருந்து நிலையத்தில் அந்த பெண்ணுக்காக சஞ்சய் காத்திருந்தான். அப்போது அவள் வர இருவரும் பேருந்தில் ஏறினர். இந்த முறை சஞ்சய் அந்த பெண்ணை தனக்கு அருகிலேயே அமரும்படி கேட்டான். அவளும் அதற்கு சம்மதித்து அமர்ந்தாள். பிறகு பேச்சு தொடங்கியது. முதலில் அந்த பெண் உன் பெயர் என்ன என்று கேட்டாள். சஞ்சய் சிரித்து கொண்டே என் பெயர் சஞ்சய், உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவள் என் பெயர் மாயா என்றாள். உடனே சஞ்சய் வாவ், உன் பெயர் மிகவும் அழகாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்று பாராட்டி பேசினான். மாயா சிரித்து கொண்டே நன்றி என்றாள். சஞ்சய் எதற்காக நன்றி என்று கேட்க மாயா என் பெயரை பாராட்டியதற்காக என்றாள். சஞ்சய் அதற்கென்ன பரவாயில்லை என்றான். பிறகு மாயா பஜாஜ் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் நீ எந்த பதவியில் இருக்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய் நான் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் என்று பதிலளித்தான். அதற்கு மாயா நல்லது என்றாள். பிறகு சஞ்சய் நீ என்ன செய்கிறாய் என்று கேட்க மாயா தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்று கூறினாள். பிறகு இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டே வர அவர்கள் நிறுத்தம் வந்தது. இருவரும் இறங்கினர். இறங்கியதும் சஞ்சய் வா கரும்பு சாறு குடிக்கலாம், வெயில் அதிகமாக இருக்கிறது என்றான். மாயா மறுத்து விடுவாள் என்று சஞ்சய் நினைத்தான். ஆனால் அவள் உடனே ஒப்புக்கொண்டாள். நிச்சயமாக எனக்கும் குளிர்ச்சியாக ஏதாவது குடிக்க வேண்டும் போலிருந்தது. குளிர்பாகனங்களை விட கரும்பு சாறு சிறந்தது என்றாள் மாயா. இருவரும் ஒரு கரும்பு சாறு கடைக்கு சென்று 2 கிளாஸ் சாறு வாங்கினர். மாயா ஒன்றையும் சஞ்சய் ஒன்றையும் எடுத்துக்கொண்டனர். அந்த சாற்றை குடித்த பிறகு இருவரும் புத்துணர்ச்சி அடைந்தனர். மாயா சஞ்சய்க்கு எதிரே அமர்ந்திருந்தாள். சிறிது நேரம் அங்கேயே இருந்தனர். பிறகு சஞ்சய் பணத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஒன்றாக நடந்து செல்லும் போது மாயா சஞ்சய் நீ எங்கே வசிக்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய் சொன்னேனே இந்த காளி கோயில் அருகில்தான் என்றான். மாயா ஆமாம், இப்போது நினைவுக்கு வருகிறது. உன் வீட்டை காட்ட மாட்டாயா என்று கேட்டாள். சஞ்சய் சிரித்து கொண்டே பெரியதாக ஒன்றுமில்லை, என் வீடு மிகவும் சிறியது என்றான். அதற்கு மாயா வீடு சிறியதாக இருந்தால் என்ன, மனது பெரியதாக இருக்க வேண்டும் என்றாள். நான் ஒன்று முன்னே வற்புறுத்தவில்லை. நான் வருவதில் உனக்கு விருப்பம் இல்லை என்றால் பரவாயில்லை, நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் என்றாள் மாயா. சஞ்சய் உடனே அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஏன் கோபித்துக் கொள்கிறாய், நீ என் வீட்டிற்கு வந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் என்றான். அதற்கு மாயா அப்படியென்றால் வா, இப்பொழுதே போகலாம் என்றாள். சஞ்சயும் சரி வா என்று அழைத்து சென்றான். இருவரும் வீட்டிற்கு வந்ததும் சஞ்சய் கதவை திறந்து மாயாவை உள்ளே அழைத்தான். மாயா முதல் முறையாக வீட்டிற்கு வந்ததால் சஞ்சய்க்கு சற்று சங்கடமாக இருந்தது. ஆனால் மாயா மிகவும் எளிமையாகவும் அழகாகவும் இருந்தாள். மாயாவிற்கு தன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதால் தான் இவ்வளவு நெருக்கம் காட்டுகிறாள் என்று சஞ்சய் நினைத்தான். மாயாவை சோபாவில் அமர வைத்து தண்ணீர் கொடுத்தான். மாயா சிரித்து கொண்டே சஞ்சய் உன் வீடு மிக நன்றாக இருக்கிறதே, நீதான் வீணாக சிறியது என்று சொன்னாய் என்றாள். அதற்கு சஞ்சய் சிறியது இல்லையா, என்ன இது பங்களாவா என்று கேட்டான். மாயா சிரித்து கொண்டே சஞ்சய் அவரவர் வீடு அவரவருக்கு பங்களா தான், சரி ஒரு விஷயம் கேட்கவா என்றாள். சஞ்சய் கேள் என்றான். மாயா கேட்டால் நீ இங்கே தனியாகவா வசிக்கிறாய்? அதற்கு சஞ்சய் ஆமாம், அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கிறார்கள், சில நாட்களுக்கு முன்புதான் வந்து தங்கிவிட்டு திரும்பினார்கள் என்றான். பிறகு சஞ்சய் சரி நீ இங்கே அமர், நான் உனக்கு டீ தயாரித்து வருகிறேன் என்றான். அதற்கு மாயா வேண்டாம் சஞ்சய், இவ்வளவு சிரமப்பட வேண்டாம், இப்போதுதான் கரும்பு சாறு குடித்தோம், டீ பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றாள். சஞ்சய் அப்படியென்றால் வேறு ஏதாவது குளிர்பானம் என்று கேட்க மாயா மீண்டும் மறுத்தாள். வேண்டாம் சஞ்சய், இப்போது நிஜமாகவே விருப்பமில்லை, வா சிறிது நேரம் அமர்ந்து பேசலாம் என்றாள். அதற்கு சஞ்சய் சரி, ஆனால் பிறகு டீ கூட கொடுக்கவில்லை என்று சொல்லிவிடாதே என்றான். சஞ்சயின் பேச்சை கேட்டு மாயா சிரிக்க தொடங்கினாள். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, இப்போது இங்கே வந்து அமரப் போகிறாயா அல்லது நான் கிளம்பவா என்றாள். உடனே சஞ்சய் அவளிடம் சென்று சோபாவில் அமர்ந்தான். இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சிறிது நேர பேச்சுக்கு பிறகு மாயா சரி சஞ்சய் நான் கிளம்புகிறேன் என்றாள். சஞ்சயும் சரி பாய் என்றான். மாயா கதவு வரை சென்றுவிட்டு திடீரென்று நின்றாள். பின் திரும்பி சஞ்சய் உன் ஃபோன் நம்பரை தா என்று கேட்டாள். மாயாவே முன்வந்து கேட்டதால் சஞ்சய் யோசிக்காமல் தன் நம்பரை கொடுத்தான்.
மாயா உடனே ஒரு மிஸ்டு கால் கொடுத்தாள். மாயா சென்ற பிறகு சஞ்சயின் மனம் அவளையே சுற்றி கொண்டிருந்தது. மாயாவின் முகம் மீண்டும் மீண்டும் அவன் கண்களுக்குள் வந்து போனது. இரவு உறங்க முயன்றான். ஆனால் அவனது மனம் மாயாவின் பேச்சிலேயே லயித்திருந்தது. சஞ்சய்க்கு ஏன் அவளை இவ்வளவு பிடிக்கும் என்று புரியவில்லை. குறிப்பாக அவளது அன்பான மற்றும் நெருக்கமான பேச்சு சஞ்சயின் இதயத்தை தொட்டது. இதற்கு முன்பு வரை பேருந்திலோ அல்லது நிறுத்தத்திலோ தான் பார்த்திருக்கிறான். ஆனால் இன்று மாயா முதல் முறையாக இவ்வளவு வெளிப்படையாக பேசி அவன் வீடு வரை வந்ததால் சஞ்சய் யோசிக்க தொடங்கினான். மாயா என்னை பற்றி என்ன நினைப்பாள்? அவள் மனதிலும் எனக்காக ஏதோ உணர்வுகள் இருக்குமோ என்று எண்ணியபடியே அவன் கண்ணாடி முன் நின்று தன்னை தானே பார்த்து கொண்டான். நான் பார்க்க ஒன்றும் மோசமில்லை, வேலையும் நிரந்தரம். ஒருவேளை மாயாவிற்கு என்னை பிடித்திருக்குமோ என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். ஆனால் இது உண்மையா அல்லது தன் மன பிரம்மையா என்ற குழப்பமும் அவனுக்கு இருந்தது. இதன் பிறகு சஞ்சயும் மாயாவும் தினமும் பேச தொடங்கினர். சில சமயம் மெசேஜ், சில சமயம் ஃபோன் கால். நேரில் பார்க்காவிட்டாலும் ஃபோனில் பேச்சு தொடர்ந்தது. இவை அனைத்தின் மூலமும் தான் மாயாவை காதலிப்பதை சஞ்சய் உணர்ந்தான். ஆனால் அவனால் அதை சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் சஞ்சய் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவன் நிறுத்தத்தில் இறங்கிய போது மாயா, சஞ்சய், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும், உனக்கும் வேண்டுமா என்று கேட்டாள். சஞ்சய் சம்மதித்து, எனக்கும் ஆசையாகத்தான் இருக்கிறது, சரி ஒன்று செய்வோம், ஐஸ்கிரீம் வாங்கி வீட்டிற்கு சென்று நிதானமாக சாப்பிடலாம் என்றான். மாயா புன்னகைத்து, சரி அப்படியே செய்வோம் என்றாள். இருவரும் ஒரு கடையில் சுவையான ஐஸ்கிரீம் வாங்கி சஞ்சயின் வீட்டிற்கு சென்றனர். முதலில் இருவரும் முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்றனர். மாயாவும் நேரடியாக சஞ்சயின் வீட்டிலேயே முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்றாள். இப்போது மாயா அடிக்கடி சஞ்சயின் வீட்டிற்கு வர தொடங்கியிருந்தாள். இருவரின் நட்பும் அந்த அளவிற்கு ஆழமாகி இருந்தது. ஆனால் இன்றுதான் முதல் முறையாக அவர்கள் ஐஸ்கிரீம் பார்ட்டி செய்ய போகிறார்கள். மாயா நீல நிற புடவை அணிந்து இன்று ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தாள். இருவரும் சோபாவில் அமர்ந்திருந்தனர். சஞ்சய் 2 தட்டுகளில் ஐஸ்கிரீம் எடுத்து ஒன்றை தந்துவிட்டு மற்றொன்றை எடுத்துக்கொண்டான். பிறகு சஞ்சய் டிவியை ஆன் செய்தபோது அதில் செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் பக்கத்து பங்களாவில் நடந்த தொழிலதிபர் மகேஷின் கொலை பற்றிய விவாதம் நடந்து கொண்டிருந்தது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே அந்த செய்தியை பார்த்த மாயா, சஞ்சய், பக்கத்து பங்களாவில் அந்த தொழிலதிபர் கொலை செய்யப்பட்டார் அல்லவா? பார், அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. கொலையாளியை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்றாள். பேசி முடித்ததும் மாயா ஐஸ்கிரீம் தட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு சோபாவில் இருந்து எழுந்து பால்கனிக்கு சென்றாள். அங்கிருந்து பங்களாவை உற்று பார்க்க தொடங்கினாள். சஞ்சய் அறையில் இருந்தபடியே, என்ன ஆச்சு மாயா, திடீரென்று ஏன் பால்கனிக்கு சென்றாய் என்று கேட்டான். சஞ்சயின் குரலை கேட்டதும் மாயா உடனே பால்கனியில் இருந்து திரும்பி வந்து சோபாவில் அமர்ந்தாள். ஒன்றுமில்லை சஞ்சய், இங்கிருந்து என்னவெல்லாம் தெரிகிறது என்று சும்மா பார்த்தேன் என்றாள். பிறகு, சஞ்சய், ஐஸ்கிரீம் சாப்பிடு, இல்லை என்றால் உருகிவிடும் என்றாள். சஞ்சயும் சாப்பிடுகிறேன், நீயும் சாப்பிடு என்றான். அப்போது மாயா மெதுவாக, சஞ்சய், ஒரு விஷயம் கேட்கவா என்றாள். சஞ்சய் கேள் என்றான். மாயா தொடர்ந்தாள். உன் பால்கனியில் இருந்து பார்த்தால் பக்கத்து பங்களா மிக தெளிவாக தெரிகிறது. ஜன்னல் திறந்திருந்தால் வீட்டிற்குள் நடப்பவை அனைத்தும் நன்றாக தெரியும், அப்படித்தானே என்றாள். சஞ்சய், ஆமாம், அதற்கென்ன இப்போது என்று கேட்டான். மாயா மீண்டும், அப்படி என்றால் அந்த தொழிலதிபர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது உனக்கு தெரிந்திருக்குமே, நீ நிச்சயம் ஏதோ பார்த்திருப்பாய் என்று எனக்கு தோன்றுகிறது என்றாள். இதை கேட்ட சஞ்சய்க்கு சற்று எரிச்சல் வந்தது. மாயா, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன பேசுகிறாய்? எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் யார், எப்படி இறந்தார், எப்போது இறந்தார் என்பதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இதை பற்றி உனக்கு ஏன் கவலை என்று கோபமாக கேட்டான். மாயா உடனே, சரி விடு சஞ்சய், இதற்காக ஏன் உன் மனதை கெடுத்துக் கொள்கிறாய்? நீ சொல்வது போலவே இருக்கட்டும், இனி இதை பற்றி பேச மாட்டேன் என்று சிரித்து கொண்டே அந்த பேச்சை தவிர்த்தாள். இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். சஞ்சய்க்கு மாயாவை மிகவும் பிடித்திருந்தது. தன் காதலை மாயாவிடம் சொல்ல நினைத்தான். ஆனால் அடுத்த கணமே, ஒருவேளை மாயாவிற்கு பிடிக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது? அவள் அவ்வளவு அன்பாக என்னுடன் பழகுகிறாள். அதனால் முதலில் அவள் மனதை அறிந்து கொள்வது அவசியம். அதன் பிறகு என் காதலை சொல்கிறேன் என்று சஞ்சய் நினைத்து கொண்டான். சிறிது நேரம் சஞ்சயின் அருகில் அமர்ந்திருந்த மாயா, சரி சஞ்சய், நான் கிளம்புகிறேன், பாய் என்றாள்.
சஞ்சயும் சரி பாய் என்று சொல்ல மாயா சென்றாள். அதன் பிறகும் இருவரும் தினமும் சந்திப்பதும் பேசுவதும் தொடர்ந்தது. மாயாவின் அந்த அன்பான குணம் சஞ்சயை பித்தாக்கியது. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் மாயாவிடம் தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்றும் அவளுக்கும் தன் மீது காதல் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சஞ்சய் தவித்தான். ஆனால் அப்போது ஒரு நாள் சஞ்சயின் மொபைலுக்கு நேகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் சஞ்சய் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள். சஞ்சய் நான் நன்றாக இருக்கிறேன் நேகா, நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு நேகா நானும் நலம், ஆனால் என்ன செய்வது, உன்னை மறக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் நீ என் மனதை விட்டு போகவே மாட்டேன் என்கிறாய் என்றாள். சஞ்சய் அவளுக்கு புரிய வைக்கும் விதமாக நேகா அப்படி சொல்லாதே, என்னை விட சிறந்த ஒரு பையன் உனக்கு கிடைப்பான். நாம் இருவரும் சேருவதும் சேராததும் விதியின் கையில் இருக்கிறது. நம் ஜோடி சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நாம் கண்டிப்பாக சேருவோம். ஜோடிகளை இறைவன் தான் உருவாக்கி அனுப்புகிறான். யாரை எப்போது சந்திக்க வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் நீ துக்கப்படாதே, மகிழ்ச்சியாக இரு என்றான். என்னால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை. உனக்கு எப்போது தோன்றுகிறதோ அப்போது எனக்கு ஃபோன் செய் என்றான் சஞ்சய். அதற்கு நேகா சரி சஞ்சய், என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி. உன் வேலை எப்படி போகிறது என்று கேட்டாள். சஞ்சய் மிகவும் நன்றாக போகிறது என்றான். பிறகு சஞ்சய் நீ இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்க நேகா தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து கொண்டிருப்பதாக கூறினாள். சஞ்சய் வாவ், இது மிகவும் நல்ல விஷயம், இதை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். சரி நேகா, நான் ஃபோனை வைக்கிறேன் என்றான். நேகா சரி சஞ்சய், உடம்பை பார்த்துக்கொள், பாய் என்றாள். சஞ்சயும் பாய் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அன்றைய தினம் சென்னை நகரம் முழுவதும் போராட்டங்களும் மறியல்களும் நடந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் கொலை செய்யப்பட்ட தொழிலதிபர் மகேஷிற்கு பல நிறுவனங்கள் இருந்தன. பல பெரிய தொழிலதிபர்கள் அவருக்கு ஆதரவாக நின்றனர். எனவே கொலையாளியை விரைவில் பிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அரசாங்கமும் தீவிர முயற்சி எடுத்தது. ஆனால் கொலை எப்படி நடந்தது, யார் செய்தது என்பது மர்மமாகவே இருந்தது. ஒரு திங்கட்கிழமை சஞ்சய்க்கு அலுவலகத்தில் சீக்கிரமே விடுமுறை கிடைத்தது. அன்று மாயாவை பேருந்தில் காணவில்லை. வீட்டிற்கு சென்ற சஞ்சய் மாயாவிற்கு ஃபோன் செய்தான். என்ன ஆச்சு மாயா, எங்கே இருக்கிறாய், 3 நாட்களாக உன்னை பார்க்கவே இல்லையே என்று கேட்டான். அதற்கு மாயா நான் வீட்டில்தான் இருக்கிறேன், 3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, இப்போது பரவாயில்லை என்றாள். சஞ்சய் மாயா நீ 13வது தெருவில் எங்கே இருக்கிறாய், நான் உன்னை பார்க்க வர வேண்டும் என்றான். மாயா நான் இங்கே தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னவள் சரி இரு, நானே உன் வீட்டிற்கு வருகிறேன், வரட்டுமா என்று கேட்டாள். சஞ்சய் நிச்சயமாக வரலாம் என்றான். மாயா வருவதை கேட்டு சஞ்சய் வீட்டை சுத்தம் செய்தான். சிறிது நேரத்தில் மாயாவிடமிருந்து மீண்டும் ஒரு அழைப்பு வந்தது. மாயா ஃபோனில் சஞ்சய் சாப்பிடுவதற்கு ஏதாவது வாங்கி வரட்டுமா என்று கேட்டாள். சஞ்சய் வேண்டாம், நீ மட்டும் வா என்றான். ஆனால் மாயா கொஞ்சம் பொறு, நான் சைனீஸ் உணவுகள் ஏதாவது வாங்கி வருகிறேன் என்றாள். சஞ்சய் சிரித்து கொண்டே உன் விருப்பம் என்றான். சிறிது நேரத்தில் மாயா சஞ்சயின் வீட்டிற்கு வந்தாள். இன்று அவள் மிக அழகான பிங்க் நிற புடவை அணிந்திருந்தாள். அவளை பார்த்த உடனேயே சஞ்சய் மெய்மறந்து போனான். இருவரும் சோபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டே மாயா வாங்கி வந்த உணவை பகிர்ந்து உண்டனர். அப்போதும் இருவரும் ஒரே சோபாவில் அமர்ந்திருந்தனர். சஞ்சய் சரி மாயா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ இந்த புடவையில் மிக அழகாக இருக்கிறாய் என்றான். அதற்கு மாயா நிஜமாகவா சஞ்சய், உனக்கு என்னை பிடிக்குமா என்று கேட்டாள். சஞ்சய் தான் கேட்க நினைத்த கேள்வியை மாயாவே கேட்டுவிட்டதாக உணர்ந்தான். உடனே அவன் ஆமாம் மாயா, எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் என்றான். மாயா புன்னகைத்து எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்க மிகவும் பிடிக்கும் என்றான் சஞ்சய். மாயா அவனை வம்பிழுக்கும் விதமாக பிறகு ஏன் இதுவரை சொல்லவில்லை என்று கேட்டான். சஞ்சய் நீ அதற்கான வாய்ப்பை தரவே இல்லையே, பலமுறை சொல்ல நினைத்தேன், ஆனால் வார்த்தைகள் வெளியே வரவில்லை என்றான். மாயா மெலிதாக புன்னகைத்து சரி சஞ்சய் பரவாயில்லை, நாம் பிறகு சந்திப்போம் என்றான். சஞ்சயும் சரி என பதிலளித்தான். பிறகு இருவரும் எதிரே இருந்த பங்களாவை பார்த்தனர். அப்போது மாயா சஞ்சய் எவ்வளவு அழகான பங்களா இது இல்லையா, இது ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபருடையதாகத்தான் இருக்க வேண்டும், அதனால்தான் நகரமே இன்னும் கொலையாளியை பிடிக்க போராடி கொண்டிருக்கிறது என்றாள். அதற்கு சஞ்சய் ஆமாம் மாயா, நீ சொல்வது சரிதான், ஆனால் எனக்கு நிஜமாகவே அந்த படுகொலையை பற்றி எதுவும் தெரியாது என்றான். மாயா அவனை வம்பிழுக்கும் விதமாக
ஆனால் எனக்கு என்னவோ உனக்கு நிச்சயம் ஏதோ தெரிந்திருக்கும் என்றுதான் தோன்றுகிறது என்றாள். உடனே சஞ்சய், அப்படியெல்லாம் இல்லை மாயா, எனக்கு உண்மையாகவே எதுவும் தெரியாது. நமக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? அதனால் அந்த பேச்சை விடு என்றான். சிறிது நேரம் இருவரும் பால்கனியில் நின்றபடியே பேசி கொண்டிருந்தனர். பிறகு மாயா, வா உள்ளே போகலாம், யாராவது பார்த்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என்றாள். சஞ்சய், என்ன ஆகிவிடும் என்று கேட்டான். சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு நீ இங்கே தனியாக வசிக்கிறாய் என்று தெரியும். யாராவது என்னை பார்த்தால் என்னென்னவோ நினைப்பார்கள் என்றாள் மாயா. சஞ்சய் சிரித்து கொண்டே, சரி, நீ சொல்வது போலவே ஆகட்டும் என்றான். இருவரும் உள்ளே வந்து சோபாவில் அமர்ந்தனர். அமர்ந்ததும் சஞ்சய், மாயா, மாலை உணவிற்கு ஏதாவது பார்சல் வரவழைக்கலாமா? இன்று என் மூடு சரியில்லை என்றான். அதற்கு மாயா, என்ன ஆச்சு சஞ்சய்? என் மீது கோபமா? ஏன் திடீரென்று உன் மூடு மாறிவிட்டது? நான் இவ்வளவு முறை கேட்டும் அந்த தொழிலதிபரின் கொலையை பற்றி நீ எதையுமே சொல்ல மாட்டேன் என்கிறாயே என்றாள். நீ என்னை நேசிக்கவில்லையா சஞ்சய்? என் மீது உனக்கு இவ்வளவு கூட நம்பிக்கை இல்லையா? நான் ஒன்றும் இதை யாரிடமும் சொல்லப் போவதில்லை என்றாள் மாயா. சஞ்சய், மாயா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நான் உன்னை காதலிக்கவில்லை என்று எப்போது சொன்னேன்? ஆனால் எனக்கு நிஜமாகவே எதுவும் தெரியாத போது நான் உன்னிடம் என்ன சொல்ல முடியும் என்றான். உடனே மாயா எழுந்து, சரி சஞ்சய், உன் விருப்பம் என்று கூறி கிளம்ப தொடங்கினாள். சஞ்சய், மாயா இன்னும் சிறிது நேரம் இருக்கக்கூடாதா என்று சொல்லி, நீ பக்கத்து வீட்டு சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினாய் அல்லவா? சொல்கிறேன், ஆனால் அதற்கு முன் நீ ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். நான் சொல்வதை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது என்றான் சஞ்சய். மாயாவும், நிச்சயமாக நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள். சஞ்சய் லேசாக புன்னகைத்து, ஆமாம், பக்கத்து பங்களாவில் நடந்த கொலையை பற்றி எனக்கு தெரியும் என்றான். இருவரும் சோபாவில் அமர்ந்தனர். பிறகு கொலை எப்படி நடந்தது, யார் செய்தது என அனைத்தையும் சஞ்சய் மாயாவிடம் விவரித்தான். இதை கேட்டு மாயா திகைத்து போனாள். சிறிது நேரம் சஞ்சய் அருகிலேயே அமர்ந்திருந்த மாயா, சரி சஞ்சய், நான் கிளம்புகிறேன், பாய் பாய் என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றாள். சஞ்சய் இன்று மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அவர்களுக்கு இடையேயான எல்லா தூரங்களும் இன்று குறைந்திருப்பதாக அவன் உணர்ந்தான். மாயா இனி தனக்கே உரியவள் என்று சஞ்சய் மகிழ்ந்தான். புன்னகையுடனேயே அன்று உறங்கினான். அடுத்த நாள் சஞ்சய் அலுவலகம் சென்றபோது பேருந்தில் மாயாவை காணவில்லை. அடுத்த 2 நாட்களும் அப்படியே கடந்தன. மாயாவை எங்குமே பார்க்க முடியவில்லை. அவளது போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. மாயா திடீரென எங்கே மறைந்து போனாள் என்று சஞ்சய் பயப்படத் தொடங்கினான். மாயா எங்கே வசிக்கிறாள் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. அவள் 13வது தெருவில் இருக்கிறாள் என்று மட்டுமே அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த தெரு மிகவும் பெரியது. அதில் ஒருவரை தேடி கண்டுபிடிப்பது இயலாத காரியம். மாயா இத்தனை முறை என் வீட்டிற்கு வந்திருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட அவள் வீட்டை போய் பார்க்க வேண்டும் என்று கேட்காமல் முட்டாளாக இருந்து விட்டேனே என்று சஞ்சய் தன்னைத்தானே நொந்து கொண்டான். முன்னமே அவள் வீட்டிற்கு சென்றிருந்தால் இப்போது அங்கே போயாவது என்ன நடந்தது என்று விசாரித்திருக்கலாம் என்று நினைத்தான். 2 நாட்கள் ஆகியும் மாயாவிடம் எந்த தொடர்பும் இல்லாததால் சஞ்சய் மிகவும் பதற்றமடைந்தான். அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. 3வது நாள் டிவியில் ஒரு அதிரடி செய்தி வெளியானது. சஞ்சயின் பக்கத்து பங்களாவில் நடந்த தொழிலதிபர் மகேஷின் கொலை வழக்கில் அந்த அரசியல் தலைவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அந்த அரசியல் தலைவர் துப்பாக்கியால் சுட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக செய்திகளில் கூறப்பட்டது. இதை கேட்ட சஞ்சய்க்கு பெரிய சந்தேகம் எழுந்தது. ஏனென்றால் அவன் கொலையை பற்றிய எல்லா உண்மைகளையும் மாயாவிடம்தான் சொல்லியிருந்தான். அவன் சொல்லி 2 நாட்களிலேயே அந்த அரசியல் தலைவர் கைது செய்யப்பட்டதும் அதே சமயம் மாயாவும் காணாமல் போனதும் சஞ்சயை நிலைகுலைய வைத்தது. மாயாவின் போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவள் எங்கே போனாள் என்ற பயம் அவனை வாட்டியது. மாயாவை எப்படியாவது கண்டுபிடித்தே தீருவது என்று சஞ்சய் முடிவெடுத்தான். அவள் ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதாக சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பகுதியில் இருந்த ஒரு நிறுவனத்தின் செக்யூரிட்டி கார்டிடம் சென்று, இங்கே மாயா என்ற பெண் வேலை செய்கிறாரா என்று கேட்டான். அதற்கு அவர் கண்டிப்பான குரலில், மன்னிக்கவும் ஐயா, எங்கள் ஊழியர்களின் விவரங்களை வெளியே சொல்ல முடியாது. உங்களுக்கு தகவல் வேண்டுமென்றால் நீதிமன்ற அனுமதி பெற்று வாருங்கள். முதலில் நீங்கள் யார், எதற்காக மாயாவை பற்றி விசாரிக்கிறீர்கள் என்று கேட்டார். செக்யூரிட்டி கார்டின் பதிலால் சஞ்சய் வருத்தம் அடைந்தாலும் அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த செக்யூரிட்டி கார்டு வேலை முடிந்து வீட்டிற்கு செல்லும் வரை அங்கேயே காத்திருந்தான்.
மாலை 5 மணிக்கு அவர் பணி முடிந்தது. அவர் பையை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றபோது சஞ்சய் ஒரு ஆட்டோ பிடித்து அவரை பின்தொடர்ந்தான். அவர் வீட்டிற்கு சென்றதும் சஞ்சயும் உள்ளே நுழைந்து அவரிடம் கெஞ்சினான். அண்ணா, நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறேன். தயவு செய்து சொல்லுங்கள், மாயா உங்கள் நிறுவனத்தில் தான் வேலை செய்கிறாளா? அவள் இப்போது எங்கே என்று கேட்டான். அந்த செக்யூரிட்டி சற்று யோசித்துவிட்டு, பணம் தாருங்கள், எனக்கு அது தேவைதான். ஆனால் உண்மையை சொல்கிறேன், எங்கள் நிறுவனத்தில் மாயா என்ற பெயரில் எந்த பெண்ணும் வேலை செய்யவில்லை என்றார். உடனே சஞ்சய் தன் மொபைலை எடுத்து மாயாவின் புகைப்படத்தை காட்டினான். அதை பார்த்த செக்யூரிட்டி அதிகாரி, இல்லை ஐயா, இவரை நான் பார்த்ததே இல்லை, இவர் எங்கள் நிறுவன ஊழியர் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இதை கேட்ட சஞ்சயின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல இருந்தது. மாயா எங்கே போனாள்? அவள் வேலை செய்வதாக சொன்னது பொய்தானா, அல்லது எதையாவது மறைக்கிறாளா என ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவன் மூளையை குடைந்தன. அடுத்த 20-25 நாட்கள் அப்படியே கடந்தன. மாயாவை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதற்கிடையில் நேகா அவனிடம் அடிக்கடி போனில் பேசினாள். அவள் சஞ்சயை உண்மையாக காதலித்தாள். ஆனால் சஞ்சயின் மனம் நேகாவின் பேச்சில் லயிக்கவில்லை. ஒரு நாள் சஞ்சயின் மொபைலுக்கு ஒரு தெரியாத நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. அவன் போனை எடுத்து பேசிய போது மறுமுனையில் கேட்ட குரலால் அவனது இதய துடிப்பு அதிகரித்தது. அது மாயாவின் குரல். சஞ்சய் பதற்றத்துடன் கேட்டான், மாயா, நீ எங்கே இருக்கிறாய்? திடீரென்று எங்கே மறைந்து போனாய்? அதற்கு மாயா தயக்கத்துடன் பேசத் தொடங்கினாள். சஞ்சய், சஞ்சய், என்னை மன்னித்து விடு என்றாள் மாயா. சஞ்சய் பிடிவாதமாக கேட்டான், மாயா, என்ன நடந்தது என்று சொல், எங்கே போய்விட்டாய்? அதற்கு மாயா, சஞ்சய், என்னால் போனில் அதிகமாக பேச முடியாது. இது என்னுடைய நம்பரும் இல்லை, வேறொருவரின் போனில் இருந்துதான் அழைக்கிறேன். நீ என்னை சந்திக்க வேண்டும் என்றால் நாளை இம்ப்ரஸ் கார்டனுக்கு வா என்றாள். சஞ்சய், நாளை ஏன், இன்றையே சந்திப்போம் என்றான். மாயா, சரி, நான் சிறிது நேரத்தில் அங்கே வருகிறேன், நீயும் வந்துவிடு என்றாள். சஞ்சய் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இம்ப்ரஸ் கார்டனுக்கு விரைந்தான். சிறிது நேரத்தில் மாயா அங்கே வந்தாள். அவளை பார்த்த சஞ்சய் திகைத்து போனான். ஏனென்றால் மாயா இன்று ஜீன்ஸ் ஷர்ட் மற்றும் ஷூ அணிந்திருந்தாள். இருவரும் ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். மாயா மெதுவாக சஞ்சயின் அருகில் வந்து அவனது கைகளை தன் கைகளில் பிடித்து கொண்டாள். சோகமான கண்களுடன் அவனை பார்த்து, சஞ்சய், என்னை மன்னித்து விடு என்றாள். சஞ்சய், அதெல்லாம் கிடக்கட்டும் மாயா, முதலில் நீ எங்கே மறைந்தாய் என்று சொல். உன் போன் ஏன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது? என்ன நடந்தது என்று கேட்டான். மாயா தீவிரமான குரலில், சஞ்சய், நான் உன்னிடம் சொல்லப்போகும் விஷயங்கள் மிகவும் ரகசியமானவை என்றாள். சஞ்சய், சரி மாயா, இப்போதாவது சொல் என்றான். மாயா சொன்னாள், சஞ்சய், உன்னிடம் இப்படி நடந்து கொண்டதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். சஞ்சய், நான் ஒரு சிஐடி அதிகாரி. இதை கேட்ட சஞ்சய் நம்பிக்கையற்ற குரலில், என்ன, விளையாடதை மாயா என்றான். மாயா, இல்லை சஞ்சய், நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். நான் ஒரு சிஐடி அதிகாரி. உன்னை வலை வீசி பிடித்து உன்னிடமிருந்து உண்மையை வரவழைப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். ஆனால் சஞ்சய், நீ மிகவும் வெள்ளந்தியான நல்ல மனிதன். உன்னை காதலிப்பதாக ஏமாற்றி ரகசியத்தை வாங்குவது எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த நாடகத்தில் எங்கோ ஓரிடத்தில் நான் உன்மீது உண்மையாகவே காதல் வயப்பட்டு விட்டேன். ஆனால் சஞ்சய், என்னால் உன்னை காதலிக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றாள். சஞ்சய் அதிர்ச்சியுடன் என்ன என்றான். மாயா தொடர்ந்தாள், ஆமாம் சஞ்சய், எனக்கு கணவர் இருக்கிறார், ஒரு மகனும் இருக்கிறான். சஞ்சய் கேட்டான், ஆனால் மாயா, என்னை ஏமாற்றி உனக்கு என்ன கிடைத்தது? மாயா சொன்னாள், சஞ்சய், இது என் வேலையின் ஒரு பகுதி. உன்னிடம் திட்டமிட்டு தான் நட்பு கொள்ளும்படி எனக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் எனக்கே தெரியாமல் அந்த நட்பையும் தாண்டி நான் வந்துவிட்டேன். நீ அந்த படுகொலையை பற்றி என்னிடம் சொன்ன தகவலை அடிப்படையாக வைத்துதான் அந்த அரசியல் தலைவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் நீ பயப்படாதே, இதில் உன் பெயர் எங்கும் வராது. அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். சஞ்சய், என்னால் உனக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னித்து விடு. நீ ஒரு நல்ல பையன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் நாம் நிச்சயம் இணைந்திருப்போம். ஆனால் நான் திருமணமானவள் என்பதால் அது சாத்தியமில்லை. மாயா உண்மையை நேர்மையாக ஒப்புக்கொண்டாள். முதலில் சஞ்சயால் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் மாயா தனது சிஐடி அடையாள அட்டையை காட்டிய போது அவன் நம்பித்தான் ஆக வேண்டியிருந்தது.
பிறகு சஞ்சய், மாயா, என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது என்றான். கேள் சஞ்சய், என்ன கேள்வி என்றாள் மாயா. நான் அந்த தொழிலதிபர் கொலையை பார்த்தேன் என்பது உனக்கு எப்படி தெரிந்தது என்று சஞ்சய் கேட்டான். அதற்கு மாயா, கொலை செய்யப்பட்ட தொழிலதிபரின் வீட்டிற்கு பின்னால் ஒரு பாட்டி வசிக்கிறார். அவரும் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறார். முதலில் அவர் போலீசாரிடம் எதையும் சொல்ல தயாராக இல்லை. பிறகு இதை மற்றொரு நபரும் பார்த்திருக்கிறார் என்று கூறி உன் பெயரை சொன்னார். அன்று இரவு அவர் உன்னை பார்த்திருக்க வேண்டும். அதை அடிப்படையாக வைத்துதான் எங்கள் துறை இந்த திட்டத்தை தீட்டி என்னை உன்னிடம் அனுப்பியது என்றாள். இதை கேட்டு சஞ்சய் திகைத்து நின்றான். இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு மாயா, சஞ்சய், நான் சொன்னது அனைத்தும் ரகசியமானவை. எனவே இதை பற்றி எங்கும் யாரிடமும் சொல்லாதே. நான் உன்னை ஏமாற்றி விட்டதாக நீ நினைக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த உண்மையை உன்னிடம் சொன்னேன். அந்த தொழிலதிபர் கொலை வழக்கில் உன் பெயர் எங்கும் வராது. அதற்கு நான் முழு பொறுப்பை ஏற்கிறேன். சரி சஞ்சய், நான் கிளம்புகிறேன். உடம்பை பார்த்துக்கொள், பாய் என்றாள். அப்போது மாயாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அதை பார்த்த சஞ்சயின் கண்களும் கலங்கின. மாயா அவனை விட்டு பிரிந்து செல்வதை அவனால் உணர முடிந்தது. விருப்பம் இல்லாவிட்டாலும் மாயாவும் அவனை நேசித்திருக்க கூடும் என்பதை அவளது கண்கள் வெளிப்படுத்தின. ஆனால் அவளுக்கு சில கடமைகளும் தடைகளும் இருந்தன. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது சஞ்சய்க்கு கடினமாக இருந்தது. மாயா மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள். அவளது கண்ணீரில் சஞ்சயின் மீதான காதல் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது. இருவரும் கனத்த இதயத்துடன் ஒருவருக்கொருவர் பிரியாவிடை பெற்று தங்கள் வழியில் பிரிந்தனர். அடுத்த சில மாதங்கள் சஞ்சயின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. இருந்தாலும் அவன் எப்படியோ தன்னை தேற்றிக் கொண்டான். இடையில் நேகாவின் அழைப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தன. மெல்ல மெல்ல மாயாவை தன் மனதில் இருந்து நீக்க சஞ்சய் முயற்சி செய்தான். 2 ஆண்டுகளுக்கு பிறகு காலம் எல்லா காயங்களையும் குணப்படுத்தும் என்பதை அவன் உணர்ந்தான். இப்போது மாயாவின் நினைவு வந்தாலும் அவனுக்கு அவ்வளவு வேதனை தருவதில்லை. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சஞ்சய் தன் கிராமத்திற்கு சென்றிருந்த போது நேகாவின் அப்பா ரமேஷ் சஞ்சயின் வீட்டிற்கு ஃபோன் செய்தார். சஞ்சயின் அப்பா பிரகாஷ் போனை எடுத்தார். ரமேஷ், பிரகாஷ் அவர்களே, சஞ்சய் மற்றும் நேகாவின் திருமணத்தை பற்றி பேச வேண்டும். நாங்கள் உங்கள் வீட்டிற்கு வரவா என்று கேட்டார். பிரகாஷ் ஆச்சரியத்துடன், ஆனால் நீங்கள் தான் இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தீர்களே என்றார். ரமேஷ், அது ஒரு நீண்ட கதை, நேரில் வந்து சொல்கிறேன் என்றார். நேகாவின் அப்பா ரமேஷ், அம்மா உஷா மற்றும் மாமா அசோக் ஆகியோர் சஞ்சயின் வீட்டிற்கு சென்றனர். அங்கே அவர்கள் சஞ்சய் நேகா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். நேகா சஞ்சயை திருமணம் செய்து கொள்ள தன் பெற்றோரை எவ்வளவு தூரம் வற்புறுத்தினாள் என்பதை விவரித்தனர். நேகா முதல் முறை பார்த்தபோதே சஞ்சயின் மேல் காதல் வயப்பட்டிருந்தாள். கடந்த 2 ஆண்டுகளாக சஞ்சயை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவள் பிடிவாதமாக இருந்தாள். அதனால்தான் இப்போது சஞ்சய்க்கும் நேகாவிற்கும் திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்து உள்ளோம் என்றார் ரமேஷ். மேலும் சஞ்சய், நேகாவிற்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. திருமணம் செய்து கொண்டால் உன்னை தான் செய்வேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறாள். அவளது பிடிவாதத்திற்கு முன்னால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. உன்னை போன்ற ஒரு நேர்மையான பையன்தான் அவளுக்கு வேண்டும். இதில் உனக்கு ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். சஞ்சய், என் அப்பா எடுக்கும் முடிவே என் முடிவும் என்று கூறினான். சில மாதங்களுக்கு பிறகு சஞ்சய் மற்றும் நேகாவின் திருமணம் மிக விமரிசையாக நடந்தது. நேகா ஏற்கனவே சஞ்சயை உயிருக்குயிராக காதலித்ததால் திருமணத்திற்கு பிறகு மெல்ல மெல்ல சஞ்சயின் இதயத்தில் இடம் பிடித்தாள். அவள் சஞ்சயின் உண்மையான வாழ்க்கை துணையாக மாறினாள். சஞ்சய் சென்னையில் இருந்த தன் பழைய வீட்டை விற்றுவிட்டு வேறு இடத்தில் புதிய வீடு வாங்கினான். அங்கே தன் பெற்றோர், மாமா மற்றும் நேகாவுடன் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கினான். நண்பர்களே, நம் வாழ்க்கையில் ஒரு நபர் வருவதும் போவதும் விதியின் கையில் இருக்கிறது. நாம் யாரை மனதார நேசிக்கிறோமோ அவர்கள் ஒரு நாள் நமக்கே கிடைப்பார்கள். யார் நம் விதிப்படி அமைய வேண்டுமோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையில் வந்தே தீருவார்கள். ஆனால் அவர்கள் நம் விதியில் இல்லை என்றால் எவ்வளவுதான் காதலித்தாலும் நாம் ஒன்று சேர முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டாயம் இருக்கும். மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய தூண்டுவதே உண்மையான காதல்.
சஞ்சய்க்காக தன் பெற்றோரை கூட விட்டு வர தயாராக இருப்பதாக நேகா கூறினாள். ஆனால் சஞ்சய் அதை ஏற்கவில்லை. நேகாவை அவளது குடும்பத்திடம் இருந்து பிரிக்க அவன் விரும்பவில்லை. இருந்தபோதிலும் விதி அவர்களை ஒன்று சேர்த்து விட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையான வாழ்க்கை துணையாக மாறினர். நன்றி.